ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் யுவர் யூடியூப் சேனல் மைண்ட் யுவர் லைஃப். மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான 2வது ரூல்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில நேரங்களில் நாம் சோகமாக இருப்போம் இல்லையா, ஏன் இந்த சோகம் நம்ம மனசுக்குள்ளே வருது அப்படின்றது தான் அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அதுக்கான பதிலை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதுதான், ஏன் நம்ம சோகமாக இருக்கோம், எதனால் இந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அப்படி நீங்கள் யோசிச்சு பார்த்துருந்தாலும் அது உங்களுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷனை தான் ஏற்படுத்தியிருக்கும், குழப்பமாகவும் இருந்திருக்கும். இதுலேயும் வாழ்க்கையில் எல்லா வெற்றிகளையும் அடைஞ்ச நபர்களும் இப்படி மகிழ்ச்சியாக இல்லாதவங்களா வெறுமையாக உணர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதை நாம் பார்க்கும்போது இன்னுமே ஷாக்கிங்காக இருக்குது இல்லையா? அப்படி அவங்களுக்குள்ள என்ன ஏமாற்றம் இருக்க முடியும்? அவங்களுக்கு தேவைப்படுற எல்லாமே அவங்கக்கிட்ட இருக்குது. அப்படி இருந்தாலும் அவங்க மகிழ்ச்சிக்கு எது தடையாக இருக்குது அப்படின்னு நாம் யோசிப்போம் இல்லையா? ஆனால் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, மகிழ்ச்சியாக இருக்கிறத விட கவலைப்படுறது ரொம்ப ஈஸி. சின்ன சின்ன விஷயம் கூட நம்மளை ஈஸியாக அப்செட் ஆகிடும். உதாரணமாக, நீங்கள் சாப்பிட்ட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லைனாலோ, நீங்கள் ஆஃபீஸுக்கு போகக்கூடிய பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டாலோ, அதுக்கப்புறம் நீங்கள் ஆஃபீஸுக்கு கரெக்டான டைமுக்கு போகலைன்னா கூட நீங்கள் நாள் முழுக்க மகிழ்ச்சியாகவே உணர மாட்டீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நாம் நினச்ச மாதிரி நடக்கலைன்னா உடனே வருத்தப்பட ஆரம்பிச்சிடும். யாராவது உங்ககிட்ட குரலை வசதி பேசினாலும் சரி, ஏன் கிளைமேட் அன்னைக்கு நல்லா இல்லைனா கூட நாம் அப்செட் ஆகிறோம். ஆனால் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நாம் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா எல்லாமே சரியாக நடக்கணும்னு நினைக்கிறோம். அன்னைக்கு நாள் முழுக்க நம்ம விருப்பப்பட்ட மாதிரி எல்லாமே பர்ஃபெக்டாக நடக்கணும்னு நினைக்கிறோம். இதனால தான் மகிழ்ச்சி அடைகிறது கஷ்டமானதாக இருக்குது. எப்படி சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளோட கவலைக்கு காரணமாக இருக்கோ, அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மனுஷனோட மனசை திருப்தியோ மகிழ்ச்சியோ அடைய விடுறதில்ல. கரெக்ட் தானே? நீங்கள் சந்தோஷமாக இருக்க என்ன வேணும்னு கேட்டால் நாம் ஒரு பெரிய லிஸ்ட்டே போடுவோம் இல்லையா? அதை நிறைவேற்றுறதுக்கு பல மாதங்கள் ஆகலாம், இல்லை பல வருடங்கள் கூட ஆகலாம். ஆனால் உங்களை கவலைப்பட வைக்கிறதுக்கு 2 நிமிஷம் போதும். கவலைன்ற வார்த்தையை கேட்ட உடனே உங்கள் வாழ்க்கையில் நடந்த பல மோசமான விஷயங்களை நீங்கள் நினச்சி பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்க. பெரிய பெரிய விஷயங்களை கூட நம்ம துணிச்சலாக எதிர்கொள்வோம். ஆனால் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம மனசை அரிக்கிறதுக்கும் நம்மளை போட்டு மிதிக்கிறதுக்கும் ஏன் அனுமதிக்கணும்? எதனால் இந்த மாதிரி விஷயத்தை நம்ம செய்கிறோம்? நீங்கள் சந்தோஷமாக இல்லைன்னா அதுக்கு முக்கிய காரணம் யார் தெரியுமா? இந்த மாதிரி அற்பமான சின்ன சின்ன கவலைக்கு நீங்கள் அதிக முக்கியத்துவம் தரீங்க. மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயம், அற்பத்தனமான கவலைகளை நீங்கள் மறக்கணும். கடந்த கால வாழ்க்கையில் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள் நிகழ்காலத்தையும் வருங்காலத்தையும் பாதிக்காதபடி நாம் பார்த்துக்கணும். மனிதர்களாகிய நாம் சொற்ப ஆண்டுகள் மட்டும்தான் இந்த பூமியில் வாழ போகிறோம். அப்படி இருக்கும்போது இந்த விலைமதிப்பு இல்லாத ஒவ்வொரு நிமிஷத்தையும் நாம் சந்தோஷமாக கொண்டாடுறதுக்கு பதிலாக நம்ம மனக்குறைகளை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு நாட்களை கழிக்கிறோம். இது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் தெரியுமா? வாழ்க்கைன்றது வாழ்வதற்காகத்தான். நம்மள நிறைய பேர் அதை பாரமாக நினைக்கிறோம். இது எல்லாத்துக்குமே கவலைன்ற ஒரு உணர்வு மட்டும்தான் காரணம். கவலை இருக்கிற இடத்துல மகிழ்ச்சி இருக்காது, மகிழ்ச்சி இருக்கிற இடத்துல கவலை இருக்காது. கவலைன்றது ஒரு மாய வலை. அதில் மாட்டாத ஜீவராசிகளே கிடையாது. அதில் இருந்து மீண்டு வர்றது அவ்வளோ சாதாரண காரியமும் கிடையாது. அது ஒரு கலைன்னே சொல்லலாம். அந்த கலையை கற்றுக்கிறதுக்கான 10 விதைகளை தான் நாம் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். நீங்கள் காரணமே இல்லாமல் வெறுமையாக உணர்வதற்கான பல காரணங்களை சொல்லலாம். நீங்கள் பார்க்குற வேலைக்கும் உங்களோட வாழ்க்கையோட லட்சியத்திற்கும் பொருத்தமே இல்லாமல் இருக்கும். அப்படியே உங்களுக்கு பிடிச்ச வேலையை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் உங்கள் இலக்கை நோக்கி பயணிக்கிற மும்மரத்தில் உங்கள் குடும்பத்தோடவோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடவோ உங்கள் நேரத்தை செலவிடாமல் நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கலாம். உங்கள் இலக்கை அடைய முயற்சிக்கும் போது உங்களோட ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தாமலும் போயிருக்கலாம். இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மிஸ் பண்ண பல தருணங்கள் உங்கள் ஆழ் மனசில் ஒரு விதமான ஏக்கத்தை உருவாக்கியிருக்கும். நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு தடையாகவும் இருக்கும். மகிழ்ச்சி நமக்குள்ளே இருந்து தான் உருவாகுது. அது நம்ம உள்ளுக்குள்ளே உணர வேண்டிய ஒன்று. வெளி உலகத்தில் வெற்றி அடைஞ்சாலும் வெளியே கிடைக்கக்கூடிய இன்பங்கள் பின்னாடி ஓடுறதாலையும் உங்களுக்குள்ள மகிழ்ச்சியை உருவாக்க நினைக்கிறது முடியாத காரியம். ஓகேவா? அப்போதைக்கு அது உங்களுக்கு சந்தோஷத்தை தரலாமே தவிர அது நிரந்தரம் கிடையாது, டெம்ப்ரவரி தான். உங்களுக்குள்ள நிம்மதி இல்லைன்னா உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ தான் நீங்கள் சந்தோஷமான விஷயங்களை தேடி வந்தாலும் உங்கள் மனசை திருப்திப்படுத்தவே முடியாது. நம்ம ஆன்மாக்குள்ள அமைதியும் திருப்தியும் உணர்வதற்கு பெயர் தான் மகிழ்ச்சி. கடவுள் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்தில் திறமையை கொடுத்துருக்காரு. கரெக்ட் தானே? அந்த திறமையை புரிஞ்சுக்கிட்டு அதை சரியான விதத்தில் பயன்படுத்தினாலே மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும். மற்றவர்கள் நம்மிடம் எதிர்பார்ப்பதை செய்வதை விட நமக்கு முக்கியம். எப்படி? நமக்கு முக்கியமான விஷயங்களை செய்கிறதுல தான் நம்மளோட சந்தோஷம் இருக்குது. அதுதான் நம்ம மனசுக்கு மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் தரும். மகிழ்ச்சியே இல்லாத நபர்கள்கிட்ட இருக்கிற இன்னொரு பிரச்சனை என்னன்னு தெரியுமா? அவர்கள் உள்ளுக்குள்ள சந்தோஷமாக இல்லைனாலும் வெளியே இந்த உலகத்துக்கு முன்னாடி சந்தோஷமாக இருக்கிற மாதிரியே காட்டிக்கொள்ள நினைப்பாங்க. இதனாலேயே அவங்க அதிகமாக சிரிப்பாங்க. அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி அவங்க நடவடிக்கைகளை வெளிப்படுத்துவாங்க.
இப்போது வெளியே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிறது மூலமாக உங்களுக்குள்ளே இருக்கிற துக்கத்தை மூடி மறைச்சிடலான்னு சில பேர் நம்புவாங்க. ஆனால் உண்மையான மகிழ்ச்சி தனிப்பட்டது. அதை வெளிக்காட்டிக்கவே தேவையில்லை. நிஜமாவே மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நபர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? அதை தனக்குள்ளேயே அனுபவிப்பாங்க. மற்றவங்க அதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைப்பாங்க. இதுக்கு அப்படியே எதிர்மறையாக மகிழ்ச்சியாக இல்லாதவங்க மகிழ்ச்சியாக இருக்கிறத எல்லார்கிட்டையும் காட்டிக்க விரும்புவாங்க. அடுத்தவங்க கவனத்தை அவங்க பக்கம் திருப்ப முயற்சி பண்ணுவாங்க. அது மூலமாக அவங்க போலியான மகிழ்ச்சியை உண்மையாக உணர முடியும்னு நினைக்கிறாங்க. உண்மையாக சந்தோஷமாக இருக்கிறவங்க அதிக சிரிக்க மாட்டாங்களாம். அப்படியே சிரித்தாலும் எப்போவாவது தான் சிரிப்பாங்களாம். ஏன்னா அவங்களுக்கு அதிக பதட்டமோ இல்லை மன அழுத்தமோ கிடையாது. சிரிப்பாக இருக்கட்டும் இல்லை அழுகையாக இருக்கட்டும், ரெண்டுமே டென்ஷனை ரிலீஸ் பண்ண உதவும். அதனால் சந்தோஷமாக இருக்கிறவங்க அதை செய்ய தேவையில்ல. ஏன்னா அவங்களுக்கு கவலையோ டென்ஷனோ கிடையாது. உங்களுக்குள்ள அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிற ஒரு நபர் மற்றவங்க கவனத்தை தான் பக்கம் ஈர்க்கணும், அட்ராக்ட் பண்ணணும், அந்த ஒரு அட்டென்ஷன் வேணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அவங்களோட சந்தோஷத்தை யாரும் அங்கீகரிக்கணும் அப்படின்னும் நினைக்க மாட்டாங்க. அதுவே மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி ஒருத்தவங்க நடித்தாங்கன்னா அது அவங்களுக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சியை தராது. அதுக்கு பதிலாக அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? அதிகமான மன அழுத்தம் கிடைக்கும். ஸோ இதனால் நீங்கள் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க என்பதை அடுத்தவங்ககிட்ட காட்ட வேண்டிய அவசியத்தை நீங்கள் உணரும்போது நீங்கள் ஏன் அப்படி செய்கிறீங்கன்றதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் சில இன்செக்யூரிட்டிஸ் காரணமாக உங்கள் சோகத்தை மறைக்க முயற்சி செய்கிறீங்களா? சிம்பிளாக சொல்லணுன்னா உண்மையான மகிழ்ச்சி உங்களுக்குள்ள ஏற்படுகின்ற அமைதியாலும் மனநிறைவில் இருந்தும் தான் வருகிறது. மற்றவங்க முன்னாடி மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி காட்டிக்கொள்ள முயற்சிக்கிறது உண்மையான மகிழ்ச்சி தராது. அதுக்காக சிரிக்கிறதும் மகிழ்ச்சியாக இருக்கிறதும் இயற்கைக்கு மாறானதுன்னு நான் சொல்ல வரல. இது ஒரு கட்டத்துக்கு மேலே தீவிரமாக இருக்கும்போது தான் பிரச்சனையாக மாறும். ஹாப்பினஸ் இஸ் த ஹார்வெஸ்ட் ஆஃப் அ குவைட் ஐ. இதுக்கு அர்த்தம் என்னென்னா, உண்மையான சந்தோஷம் என்பது ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றது தான். அமைதியான மனதோட இந்த உலகத்தை நீங்கள் பார்க்கும்போது இயற்கையாகவே மகிழ்ச்சியை உங்களால் உணர முடியும். தரமான நல்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருட்களை வச்சு சரியான முறையில் ஒரு உணவு சமைக்கும்போது அது அற்புதமான சுவை கொண்டதாக மாறுது. அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சரியான வழியில் வாழ்கிறீங்கன்னா, வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கக்கூடிய நல்ல முடிவுகள், கருணை, கடின உழைப்பு, உங்கள் மேலே நீங்கள் காட்டக்கூடிய அக்கறை பொதுவாக நல்ல விளைவுகளுக்கும் மகிழ்ச்சிக்கும் வழிவகுக்குது. ஒரு குறிப்பிட்ட விஷயம் செய்கிறதால மகிழ்ச்சியை உருவாக்க முடியும்னு நினச்சி பெரும்பாலும் நிறைய பேர் அவங்கள கஷ்டப்படுத்திக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.